ஹலோ வெல்கம்ங்க. காலை வணக்கம் உங்களுக்கு. இன்றைக்கி புதன்கிழமை என்னோடய மகனுக்கு லஞ்சு கொடுக்குறதுக்கு நான் பூரி ரெடி பண்ணி கொடுக்கலான்ட்டு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அவனுக்கு தேவையானதை உருட்டிக்கிட்டேன். பாருங்கள், இங்கே பூரி போட்டு வச்சுருக்கேன். இன்னும் ஒன்று தான் மிச்சம் இருக்குது. பாருங்கள், உருளைக்கிழங்கு கிழங்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல்லலாம் டேஸ்ட்டுக்காக லாஸ்ட்டில் கொஞ்சம் கடல மாவு கொஞ்சமாக எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி கரைச்சி இதில் ஊற்றுவாங்க. அது கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக நம்ம ஊற்றுறது. நீங்கள் கட்டாயம் ஊற்றலாம். நானும் கூட இப்போ ஒரு சில நாளில் நான் அதை கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ கூட இதில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், கடைசியாக இந்த ஒரு பூரி தான் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, பூரி சுடும் போதில் என்ன ஒரு விஷயம் அதில் இருக்குது பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, வெறும் கோதுமை மாவில் நம்ம செஞ்சோம்னா திகட்டிடுங்க. ஒரு மாதிரி எண்ணெய் நிறைய இழுத்த மாதிரியும் ஒரு மாதிரி திகட்டுறது ரொம்ப இருக்கும். அதனால் பசங்க நிறைய சாப்பிட மாட்டாங்க. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மைதாவை நிறைய சேர்த்துக்கிட்டு கோதுமை கொஞ்சமாக சேர்க்கணும். அது சேர்க்குறப்போ மைதா அதிகமாக இருக்கிறப்போ பூரி பார்க்க ரொம்ப சூப்பர்வாகவும் இந்த மாதிரி இருப்பாங்க. சாப்பிடவும் பசங்களுக்கு திகட்டாது. எத்தனை பூரி ஒன்றாலும் சாப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் கோதுமை மாவை குறைச்சிக்கிட்டு மைதா மாவை அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா உண்மையிலே பூரி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி என்னோடய மகனுக்கு காலேஜுக்கு லஞ்சு இது தாங்க. டிஃபனும் லஞ்சு இது தான். அவனுக்கு தேவையான காஃபி போடுறதுக்கு பால் எல்லாம் காய்ச்சி வச்சாச்சு. டிஃபனை நாம் இன்றைக்கி ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி இந்நேரம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.